2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சது. ஒரு 150 கிராம் வெண்டைக்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ வெண்டைக்காய் ஒரு விழுவிழுப்பு தன்மை போகிற வரை வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வெண்டைக்காயை இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. பாசிப்பருப்பு ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் 10 நிமிஷமாக ஊற வச்சு எடுத்துருக்கேன். அதை ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க. 50 கிராம் அளவுக்கு எடுத்துருக்கேன் கிராம் கணக்குனா. இது கூட 2 மிளகாய், 5-6 பல் பூண்டு, கொஞ்சமாக சின்ன வெங்காயம், இது கூடவே தக்காளி, ஒரு தக்காளி. இப்போ நம்ம வெண்டைக்காய் வதக்கி வச்சோம் பார்த்தீங்களா, இப்போ அதையுமே குக்கரில் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகம், தேவையான அளவுக்கு உப்பு, 2-3 கருவேப்பிலை. இப்போ பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ப்ரெஷர் போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன், இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லாவே நமக்கு வெண்டைக்காயும் பருப்பு வெந்திருக்கு. ஒரு விசில் விட்டு 1 நிமிஷம் சிம்மில் போட்டு எடுத்துக்கோங்க, நல்லா வெந்துடும். இப்போ நம்ம அரைச்சோம் பார்த்திங்கன்னா அந்த தேங்காயும் சேர்த்துக்கோங்க, சிம்மில் போட்டுக்கோங்க. இப்போ தேங்காயும் சேர்த்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்க வச்சு எடுத்துங்க. ஜஸ்ட்டு வந்து நம்ம கொதிச்சாலே போதுங்க, அந்த பருப்பு தேங்காய் மிக்ஸ் ஆனால் போதும். இந்த டயத்தில் உப்பு உரப்பு இல்லைன்னா சேர்த்துக்கோங்க, உப்பெல்லாம் காணலைன்னா. இப்போ இதுக்கு நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், கடுகு ஜீரகம் போடுதுன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு வெங்காயம், கட் பண்ணி வெங்காயம், பட்டை, கருவேப்பிலை. இப்போ அருமையான வெண்டைக்காய் பருப்பு போட்டு ரெடி ஆகிடுச்சுங்க. ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாகும் கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. இது கூட மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் உப்பு, இது கூட 1/4 டீஸ்பூன் கம்மியாக மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் மல்லித்தலை, கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. 2 முட்டை வேக வச்சு நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுருங்க. இதே போல் இந்த சைடு நமக்கு முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்முடைய முட்டை வறுவல் இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஒரு அருமையான ஒரு சிம்பிளாக டேஸ்ட்டாக நல்லா சுருக்குன்னு ஒரு பிஸ்னஸ் கூட இந்த லஞ்ச் மெனு ரெடி பண்ணலாங்க. அந்த மாதிரி லஞ்ச் மெனு தான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். இந்த மாதிரி இன்றைக்கி நான் அக்கா வச்ச மெத்தடில் வெண்டைக்காய் பாசிப்பருப்பு கூட்டு வச்சு கொடுத்து பாருங்கள். விழுவிழுப்பு தன்மை இல்லாமல் டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க. இது கூட கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிடும்போது சுட சுட எவ்வளோ சாதம் தான் சாப்பிடுவீங்கன்னே உங்களுக்கே தெரியாதுங்க. அந்த மாதிரி லஞ்ச் மெனு தாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. சப்போர்ட் பண்ணுங்கள், நிறைய ரெசிபி போட்டிருக்கேன், போய் பாருங்கள். ரெசிபிலாம் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.